ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிறது போலவே ஃப்ரெஷ் ப்ரெட்டு சூப்பராக வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு லேசான சூடு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு துணியால் மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு வாமான இடத்துல வைக்கலாம். ஈஸ்ட்டு நல்லா பொங்கி இருக்கு. ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெடி பண்ணி வச்ச ஈஸ்ட் கலவையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதில் அரை கப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைறப்போ கரெக்டான பதத்துக்கு வரும். டேபிளில் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் மாற்றலாம். மாவு பிசைறப்ப கையில் நல்லா ஒட்டும். அதனால் எடுத்து வச்ச ட்ரை மாவை இடையிடையே தூவி நல்லா சாஃப்டாக பிசையலாம். இதை ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நல்லா பிசையணும். அப்போ தான் ப்ரெட்டு நல்லா வரும். மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் தடவிக்கலாம். இதை ஒரு பால் ஷேப்பில் செய்யலாம். இப்போ இதை ஆயில் தடவி வச்சுருக்க பவுலில் மாற்றலாம். மேலே லேசாக மாவு தூவிக்கலாம். இப்போ ஒரு துணியால் மூடி 1 மணி நேரம் அப்படியே ஒரு வாமான இடத்துல வைக்கலாம். அப்போந்தான் மாவு சீக்கிரம் பொங்கும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கியிருக்கு. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. டேபிளில் மாற்றி ப்ரெட் ஷேப்பில் செய்யலாம். மாவை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது போல் இப்போ மடக்கலாம். மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம்.
இப்போ இதை ரோல் பண்ணி பிரெட் ஷேப்பில் செய்யலாம். பிரெட் பேனில் பட்டர் தடவிக்கலாம். இப்போ இந்த மாவை பிரெட் பேனில் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு துணியால் மூடி 1 மணி நேரம் ஒரு வாமான இடத்துல வைக்கலாம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. ஏற்கனவே அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதை இப்போ ஒரு கூலிங் ரேக்கில் மாற்றலாம். இப்போ ப்ரெட்டு மேலே கொஞ்சம் பட்டர் தடவலாம். இது ஆறுனதும் நம்ம கட் பண்ணலாம். இதோ நம்மளோட ஃப்ரெஷ் பிரெட் ரெடி. நல்ல சாஃப்டாக சூப்பராக கடையில் கிடைக்கிற ப்ரெட்டு போலவே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.